வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது NDB. இதோட எக்ஸ்பென்ஷன் என்ன அப்படின்னா நானோ டைமண்ட் பேட்ரி. அதாவது இந்த பேட்ரி வந்து நியூக்ளியர் பவர் மூலமாக இயங்கக்கூடிய ஒரு வகையான பேட்ரி. நானோ டைமண்ட் பேட்ரி இந்த பேரை கேட்குறப்பயே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். ஃபஸ்ட்டு நானோனா ரொம்ப சின்ன பொருள். அடுத்ததாக டைமண்ட் இருக்கிறதே ரொம்ப ஹார்டஸ்டான மெட்டீரியல். இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ரொம்ப ஹார்டான ஒரு பேட்டரி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த பேட்டரி தான் வந்து NDB அப்படின்னு சொல்லலாம். இந்த பேட்டரியில் வந்து நிறைய பாசிட்டிவான விஷயம் இருக்குது, அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த நியூக்ளியர் பவர்ட் பேட்டரி அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. நம்மளுடைய நியூக்ளியர் ரியாக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து கழிவாக வரக்கூடிய நியூக்ளியர் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேஸ்ட்டை வச்சு உருவாக்கக்கூடிய பேட்டரி தான் இந்த NDB வந்து எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷனை வச்சு இந்த பேட்டரி அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூக்ளியர் வேஸ்ட்லேருந்து வெளிவரக்கூடிய ரேடியேஷனை வச்சு அந்த பேட்டரி அப்படின்றது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றது மட்டும் ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, இந்த பேட்டரியை வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, எந்தெந்த பொருள்லாம் வந்து நான் பேட்டரி யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துக்குமே ஆல்டர்னேட்டாக இந்த NDB வந்து யூஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபோனு, லேப்டாப்பு, எலக்ட்ரிக் பைக்கு, ட்ரோன்ஸு, டேப்லெட்டு, இது போக எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி அந்த இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாமே வந்து பவர் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட் எல்லாத்துக்குமே வந்து இந்த NDB அப்படின்றது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த NDB பற்றின ஒரு மேஜரான பாசிட்டிவான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த பேட்டரிக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போடணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த பேட்டரியை உங்களுடைய எக்யூப்மெண்ட்டில் வாங்கி அசம்பிள் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. அந்த பேட்டரி வந்து 28,000 வருஷம் வரைக்கும் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோட சார்ஜ் வந்து ஃபுல்லாக குறையிறதுக்கு வந்து 28,000 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லித்தியம் அயன் பேட்டரிக்கு வந்து நீங்கள் சார்ஜ் போட்டு சார்ஜை ஏற்றி அதுக்கப்புறம் நம்மளுடைய யூசேஜுக்கு வந்து அந்த பேட்டரின்றதை யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த பேட்டரியை பொறுத்த அளவுக்கு நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரேடியேஷனே வந்து எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ரொம்ப சின்ன பொருள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஃபோன் மாதிரியான பொருட்களுக்கெல்லாம் வந்து இந்த NDB அப்படின்ற இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு லித்தியம் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேட்டரி வந்து ஒரு 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேட்டரியோட லைஃப் அப்படின்றது வந்து டிகிரேட் ஆக ஆரம்பிச்சிடும். அதோட லைஃப்ன்றது வந்து கொஞ்சமாக வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படி அந்த பேட்டரி வந்து 7 வருஷம் 10 வருஷம்னு சொல்லிட்டு அதோட லைஃப் அப்படின்றது வந்தாலுமே அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த லித்தியம் அயன் பேட்டரியை வந்து தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பேட்டரி தான் அந்த இடத்துல வைக்கணும். இந்த மாதிரியான NDB யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த பேட்டரியோடைய லைஃப்பை விட நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டோடைய லைஃப் அப்படின்றது வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் சரி, மினிமம் ஒரு 4 வருஷம் இல்லை 5 வருஷம் இல்லை 10 வருஷம் அதிகபட்சம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் ஒரு NDBயோட லைஃப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பல ஆயிரம் வருஷம் அப்படின்றது வந்து நம்மளுடைய லைஃப் டைமையும் தாண்டி உழைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து இந்த NDB. ஸோ NDBக்கு வந்து சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதோடைய லைஃப் அப்படின்றது வந்து சீக்கிரம் டிகிரேட் ஆகாது. இது போக லித்தியம் அப்படின்றது வந்து ஒவ்வொரு டைமும் தோண்டி எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த என்விரான்மெண்ட்டை வந்து பயங்கரமாக வந்து மாசுபடுத்தும். அந்த மாசுபடுத்துறத வந்து இந்த NDB யூஸ் பண்ணி கம்மி பண்ணிடலாம் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கம்மியான யூசேஜுக்கே வந்து நம்ம லித்தியம் வந்து அதிகமாக தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக லித்தியமோட தேவை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ லித்தியம் தேவை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம இன்னும் அதிகமான லித்தியம் வந்து தோண்டி எடுக்கணும். அது வந்து இன்னுமே வந்து இயற்கையை வந்து மாசு அடைய வைக்கும் அப்படின்றதுனால ஸோ NDB கான்செப்ட் வந்து டோட்டலாகவே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த NDBயில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம யூஸ் பண்ண போகிறது புதுசாக தோண்டி எடுத்த யுரேனியமோ இல்லை வேறு எந்த புது மெட்டீரியலோ கிடையாது. ஏற்கனவே ஒரு நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் ஆகி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஃபோனுக்கோ இல்லை ஒரு எலக்ட்ரிக் பைக்கோ வந்து நம்ம பேட்டரியை வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்படி ஏற்கனவே யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய மெட்டீரியலை எடுத்து தான் நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் ரியாக்டர்லேருந்து வேஸ்ட்டாக வெளிவரக்கூடிய அந்த வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பலாயிரம் வருஷத்துக்கு வந்து ரேடியோ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்டை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து கரெக்டாக
அந்த தண்ணிக்குள்ளே வச்சுருப்பாங்க. அது தண்ணிக்குள்ளே வந்து எத்தனை வருஷங்கள் வரைக்கும் வச்சுருக்கணும் அப்படின்னா பல ஆயிரங்கள் வருஷம் வரைக்கும் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த ரேடியோ ஆக்டிவாக இருக்கக்கூடிய அந்த எலமெண்ட் அப்படின்றது வந்து அது எந்த விதமான ரேடியேஷனுமே லீக் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி ஏற்கனவே நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் ஆகி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் மெட்டீரியலை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கே வந்து 100 பில்லியன் வரைக்கும் செலவு பண்ணுறாங்களாம். அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம இப்படி ரீசைக்கிள் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த என்டிபி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப புது டெக்னாலஜி. இப்போ மக்கள் நிறையா பேர் வந்து இந்த டெக்னாலஜிக்குள்ளே வந்து புதுசாக ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே அதிகமாக தான் இருக்குது. நார்மல் லித்தியம் பேட்டரிக்கு வந்து கணக்கு பார்க்குறப்ப இது வந்து ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் தான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு என்டிபியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், $2 மில்லியன் வரைக்கும் இருந்திருக்கு. இப்போ வெறும் $40,000 வந்து வந்திருக்கு. 2 மில்லியன் எங்கே இருக்குது, 40,000 எங்கே இருக்குன்றதை நீங்களே வந்து பாருங்கள். இனி வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காஸ்ட்டையுமே நாங்கள் இன்னும் கம்மியாக்கி லித்தியம் பேட்டரி வந்து எந்த அளவுக்கு காசு இருக்கோ அதே அளவுக்கு காஸ்ட்டுக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஒரு ரெவல்யூஷனாக இருக்கும் அப்படின்றது வந்து சந்தேகமே கிடையாது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, இது நிஜமாவே நடக்கக்கூடிய சான்சஸ் அப்படின்றது இருக்கான்னு கேட்டிங்க அப்படின்னா, இது நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய சோலார் எனர்ஜி இருக்குல்ல, அதாவது சோலார் பேனல், அதிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குங்கள, அதே மாதிரி தான் இதுவும். இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. ஆனால் இதுக்கான ரிசர்ச் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக வந்து நடந்தால் மட்டும்தான் இந்த டெக்னாலஜி அப்படின்றது வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ப்ரோட்டோடைப் அப்படின்றது வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து நம்மளோட கமர்ஷியல் யூஸுக்கு வர்றதுக்கு வந்து இன்னும் எப்படினாலும் ஒரு 5லேருந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகலாம் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. 5லேருந்து 10 வருஷம் அப்படின்றது வந்து அதிகம்தான். ஆனால் இந்த விஷயம் மட்டும் உண்மையாக வந்துச்சு அப்படின்னா மக்கள் பல பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இதுக்கு வெயிட்டிங் டைம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த டெக்னாலஜி புதுசாக க்ரியேட் ஆகி வரதுக்குள்ளே வேறு ஒரு டெக்னாலஜி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூக்ளியர் பவர் பேட்டரி அப்படின்றது வந்து டோட்டலாக வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இந்த நியூக்ளியர் பவர் பேட்டரியை விட என்ன டெக்னாலஜி பெருசாக வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னும் பல டெக்னாலஜிகள் வந்து ஃப்யூச்சரில் வந்து உருவாகலாம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் எந்த இன்வென்ஷனாக இருந்தாலும் சரி அதோட டைமில் கரெக்டாக வந்தால் தான் உண்டு. இந்த இன்வென்ஷனுமே வந்து இன்னும் டைம் எடுத்து வரதுனால இன்னும் நிறைய ரிசர்ச் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்களே தவிர இன்னுமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு மாடல் அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணலை. ஸோ இந்த பேட்டரியை வந்து பொதுமக்கள் யூசேஜுக்கு கொண்டு வரதுக்கு வந்து இன்னும் எப்படினாலும் ஒரு 10 இல்லை ஒரு 15 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். ஆனால் இந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட ஆகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டாவதாக வந்து இந்த ரேடியேஷன் வந்து லீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. நம்ம என்ன தான் வந்து இந்த பேட்டரியை வந்து ரொம்ப சேஃபாக க்ரியேட் பண்ணாலுமே இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு நியூக்ளியர் வேஸ்ட்டு. ஸோ அந்த நியூக்ளியர் வேஸ்ட்டுன்றது வந்து அந்த பேட்டரியை விட்டு வெளியே வரும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ரேடியேஷன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வரும். அப்படி வரக்கூடிய பட்சத்தில் அது வந்து மக்களை வந்து கண்டிப்பாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகம் உண்டு. ஸோ ஒரு சில நேரம் வந்து நம்மளே எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருளுக்கு வந்து அடிப்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வீலரில் போயிட்டுருக்கீங்க, நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய ஃபோனை வந்து கீழே போடுறீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய வண்டி ஏற்றிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு லித்தியம் பேட்டரியாக இருந்துச்சு அப்படின்னா அதிகபட்சம் ஃபயர் ஆகும், அவ்வளோதான். இன்னும் ரொம்ப அதிகபட்சம் போச்சு அப்படின்னா அது வந்து வெடிக்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஒரு நியூக்ளியர் பேட்டரின்னு வரப்போ அது வந்து வெடித்து அதுலேருந்து வெளியே வரக்கூடிய ரேடியேஷன் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி வரக்கூடிய ரேடியேஷன் அப்படின்றது வந்து மக்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கண்டிப்பாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மெயினாக வந்து ரேடியேஷன் வெளியே விடும், ரெண்டாவது ஹீட் வெளியே விடும். ஸோ ஒரு பேட்டரியில் இருக்கக்கூடிய ரேடியேஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணி எலக்ட்ரிசிட்டியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஹீட்டை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு செல்ஃபோனில் நீங்கள் வந்து ஒரு என்டிபி பொருத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செல்ஃபோன் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக ஹீட் ஆகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த செல்ஃபோனுக்கு வந்து நல்லது. அந்த செல்ஃபோன் வந்து ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த செல்ஃபோனோடைய உள்ள இருக்கக்கூடிய சர்க்யூட்லேருந்து இருக்கக்கூடிய எல்லாமே வந்து புகஞ்சு போய் வேஸ்ட்டாக போயிடும். அது மட்டும் இல்லை, அதை யூஸ் பண்ணுறவங்களுக்குமே வந்து ஆபத்தை வந்து முடியலாம். அப்படி இருக்கக்கூடிய என்டிபியிலேருந்து நம்ம வந்து ரேடியேஷனை எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் அந்த ஹீட்டிங் ப்ராப்ளத்தை வந்து நம்ம சரியாக ஹேண்டில் பண்ணால் விட்டுட்டோம் அப்படின்னா எந்த பொருளாக இருந்தாலும் சரி அது வந்து ஓவர் ஹீட் ஆகி கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளமை வந்து க்ரியேட் பண்ணிடும். இதுவுமே வந்து எனக்கு ஒரு ட்ராபேக்காக வந்து தோணுது. ஸோ அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ரி வந்து 28,000 வருஷம் வரைக்கும் உழைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 28,000 வருஷம் அப்படின்றது வந்து ரொம்ப அதிகமான டைமு. ஒரு பேட்ரி வந்து 5 வருஷம் 7 வருஷம் உழைச்சதெல்லாம் போய் 100 வருஷம் 150 வருஷம் கூட இல்லை, 28,000 வருஷம் வரைக்கும் உழைக்கும்னு சொல்கிறாங்க.
இது வந்து எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டெக்னாலஜியை வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களுடைய அந்த பேட்டரி சார்ஜின்றது வந்து குறையவே குறையாது. அது மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு செல்ஃபோனோட லைஃபே வந்து மிஞ்சி போனால் 5 வருஷம் 7 வருஷம் தான். ஆனால் அந்த பேட்டரியோட லைஃப் வந்து 1000 வருஷம் 2000 வருஷம்னு சொல்லி வருது அப்படின்னா அந்த பேட்டரி வந்து நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றதுமே வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. எனக்குமே இந்த டெக்னாலஜி பற்றி நான் தெரிஞ்சுக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி வந்து உருவாக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எனக்குமே டவுட் இருந்துச்சு. ஸோ உங்களுக்குமே அப்படி தோணுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு டெக்னாலஜி வந்து நீங்கள் அந்த டெக்னாலஜியை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்புன்றது வந்து அமைஞ்சிச்சு அப்படின்னா இந்த டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய அந்த பேட்டரியை வந்து நீங்கள் வாங்குவீங்களா மாட்டிங்களா அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.